சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வரவங்க இந்த ஒரு தப்பை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? அதாவது சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வரவங்க முதல்ல பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த துவாரகமாயி. இன்னும் நிறைய பேர் சீரடி சாய்பாபா கோவில் போகிறது ஒரு கனவாக நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேரையோ தவமாக இருக்கும். நமக்கு எப்படி காசியோ அதே மாதிரி சீரடி சாய்பாபாவை கும்பிட்றவங்களுக்கு சீரடி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி பலன் இல்லாமல் போகிறதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்ம சீரடி சாய்பாபா தன்னோட உயிரோடு இருந்த காலத்தில் வாழ்ந்த இடம் தான் இந்த துவாரகமாயி. இவரோட முழு அருளும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த இடம் தான் கும்பிடணும். ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளோ பவர்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த துவாரகமாயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம் சீரடி சாய்பாபாவை வணங்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த துவாரகமாய்க்கு ஏன் இவ்வளோ பவர்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிரோடு இருந்த காலத்தில் சாய்பாபா இங்கே தான் இருந்திருக்காரு. நிறைய பேர் இங்கே தான் குணப்படுத்தியிருக்காரு. இங்கே தான் அவர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு அன்னதானமும் போட்ட இடம் இதுதான். ஸோ கண்டிப்பாக சீரடி சாய்பாபா கோவிலுக்கு வர்றவங்க இந்த துவாரகமாயை பார்க்க மறக்காதீங்க. இந்த துவாரகமாயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நம்ம சீரடி சாய்பாபாவையே பார்க்கணும். அப்போ தான் சாய்பாபாவை பார்க்குறதுக்கு உண்டான முழு பலனும் கிடைக்கும். சீரடிக்கு வரதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வசாதாரண விஷயம் கிடையாது சாராம். பாபா அழைச்சா மட்டும்தான் நீங்கள் ஷிரடி மண்ணை மெருக்க முடியும். நீங்கள் எப்படியாப்பட்ட கோடீசனாக கூட இருங்க, அவர் உங்களை கூப்பிடணும். அதனால் உங்களை எல்லாருமே கிட்டத்தட்ட குழந்தைங்க கூட சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 85 பேர் நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த யாத்திராவுக்கு. ஷிரடியில் கிட்டத்தட்ட 56 வருஷ காலமாக பாபா அங்கே தான் வாழ்ந்தார். கடைசியில் அவருடைய ஆத்மா பிரிஞ்சதும் அங்கே தான். பாபா ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளா மாதிரி ஒரு சராசரி ஒரு மனிதர், ஒரு மகான். இன்றைக்கி திருப்பதிக்கு அடுத்தது ஹையஸ்ட்டு நம்ம கூட்டம் எங்கன்னா இன்றைக்கி ஷிரடி மட்டும்தான். நாளுக்கு நாள் ஷிரடியில் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. பாபாவுடைய பாதத்தில் வைங்க. 100%, 200% கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. எப்போவுமே அந்த கண்ணீருக்கு வலிமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்கன்றது பாபா கிட்ட. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். ஸோ இன்றைக்கி அம்மா அப்பா கற்றுது இன்றைக்கி எல்லாமே குரு தான். 8500 என்னோடய யாத்திரை ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி 16500 வந்திருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இதுலேயே நான் இன்னும் கம்மி பண்ணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன். இதுவே அதிகன்ற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நம்ம ஏர்லைன்ஸில் கம்மி பண்ணுறாலும் அந்த அளவுக்கு என்னோடய யாத்திராவை கம்மி. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸ் தான். ஸோ மணி மோட்டிவ் இல்லை. பாபா நல்லபடியாக வச்சுருக்காரு, சந்தோஷமாக வச்சுருக்காரு, சிறப்பாக வச்சுருக்காரு. நன்றி. ஓம் சாய்ராம்.